ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ். ஹலோ 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 பெற்றதாய்தனை மகமறந்தாளோ பிள்ளையை பெருந்தாய் மறந்தாளோ ஆமையா உற்ற தேகத்தை உயிர் மறந்தாளோ ஆமம்மா உயிரை மேவிய உடல் மறந்தாளோ நெஞ்சங்கள் களை மறந்தாளோ ஆமையா கண்கள் நின்று மைப்பது மறந்தாளோ நற்றவரத்தோடு உள்ளிருந்தோங்கும் ஆமையா நமச்சிவாயத்தை நான் மறவே ஐயனே தாயார் வயட்டிலே நான் கருவாய் சனித்தேனான் தங்கினேன் அங்கும் சில தங்கினேன் அங்கும் சில ஐயனே தாயார் வயட்டிலே நான் கருவாசனிக்கையிலே தங்கினேன் அங்கும் சில நங்கும் சில இந்த தாரணியில் பிறந்து மண் பொழுதியில் பிறண்டோடி தாரணியில் பிறந்து மண் பொழுதியில் பிறண்டோடி நங்கும் சில கருவாசனிக்கையில தங்கினேன் அங்கும் சில தங்கினேன் அங்கும் சில இந்த தாரணியில் பிறந்து பொழுதியில் பிறண்டோடி தாரணியில் பிறந்து பொழுதியில் பிறண்டோடி தவண்டோடி நடந்தேன் சில காயமாய் வளர்ந்தொன்று பார்தனில் ஒன்று காலை ஆடுவோல் ஆனேன் சில ஆடுவோல் ஆனேன் சில ஐயன் காயமாய் வளர்ந்தொன்று பார்தனில் ஒன்று காலை ஆடுவோல் ஆனேன் சில ஆடுவோல் ஆனேன் சில பொல்லாத காமத்தால் மயங்கிய ஊமை போல பொல்லாத காமத்தால் மயங்கிய ஊமை போல கருத்தும் அழிந்தேன் சில தாயார் வாயரதிலே கருவாசனித்தேன் தங்கினேன் அங்கும் சில தங்கினேன் அங்கும் சில தாரணியில் பிறந்து பொழுதியில் பிறண்டோடி தவழ்ந்தோட நடந்தேன் சில மாயமாயி உலகை வாழ்வுதனைமை என்று
மறந்தேன் மனதிலம்மா மறந்தேன் மனதிலம்மா மாயம்மாயு உலகை வாழ்வதனை என்று மறந்தேன் மனதிலம்மா மறந்தேன் மனதிலம்மா இந்த மாறாத பாவி துயர் யாரடிக்கமோ மாறாத பாவி துயர் யாரடிக்கலாமோ ஐந்தன் சுமக்கவசமோ கருவாசனித்தேனோ தங்கினே நங்கும் சில தங்கினே நங்கும் சில தாரணியில் பிறந்து புழுதியில் பிறண்டோடி தாரணியில் பிறந்து புழுதியில் பிறண்டோடி நடந்தேன் சிலதுனா எம்மா தாயென்று உன்னையே நம்பினேன் தினமுமே தரணி புகழ் பெற்ற உமையே புகழ் பெற்ற உமையே அம்மா தாயென்று உன்னையே நான் நம்பிய தினமுமே தரணி புகழ் பெற்ற உமையே புகழ் பெற்ற உமையே யாதா தங்கமலநாதர் சடை திங்கள் உருவான ஜோதி தங்கமலநாதர் சடை திங்கள் உருவானர் ஜோதி குலசேகர வடிவாளே மேல் கருவாசனித்தேன தங்குனே நங்கும் சில தங்கினே நங்கும் சில தாரணியில் பிறந்து புழுதியில் பிறண்டோடி தாரணியில் பிறந்து மண் புழுதியில் பிறண்டோடி தவழ்ந்தோடி நடந்தேன் சில குமர குருவரனை வெட்டி வேளா குருவரனை வெட்டி வேளா அறிந்தும் ஆள் மருவா சிறைகள் எல்லாம் காத்துவானே பாறுபடை வேல் முருகா குரவள்ளி மணவாளா சுரப்படையே ஆறுமுக முருகா வேல் முருகா மருகா வேல் முருகா மருகா ஆதி மாயவனே மருகோனே முருகா முருகா மால் மருகா ஏ அட்டமாக காளிமாள் தாயான தாயான பத்ரகாளி சந்தன மாரியாம்மா முப்புறத்தாண்டவள்ளாமே மூன்று முகம் கொண்ட சக்தி போடாதி முன்னால் வந்து தருவாவே மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி ஐயாப்பனே காட்டில் அமர்ந்தவன் காட்டு சுடராய்யா ஆறு மங்களம் அப்பாய் கோட்டு மகாராஜா சிவன பெரி சிறுவனுக்கு வரந்தருவா ஐயத்த பையில் பிறந்த பிள்ளை செல்ல பிள்ளை ரூபா சிறுவனுக்கு வரந்தருவா ஐயா வண்டூரி மலையரிலே வைரப்பாறையில அந்த பிள்ளை வண்டிய வைரவேணோ தண்டையல் காவல்காரே வண்டிக்கார வைரவேரோ வாக்கில் வந்து வளர்ந்தருவா
நானோ பத்திரகாளி கதைகள் வாட பத்திரகாளியே பார் மகளே நீயோ தருவாவே பார் மகளே நீயோ தருவா அந்த நாகலோக பட்டணத்தில் நாகலோக நாகராஜன் நாகக்கண்ணீங்க குழந்தை வரும் குடும்பமும் மதலை வர வேண்டும் என்று வேண்டும் என்று அவரோ மருகித்தவ இருக்க போறா மருகித்தவ போறாவே மறைவனோ வேணுமே அன்றே மருகித்தவ அவரோ சாந்தாலை தரை மூழ்கி சொல்லு அப்படி சொல்லு சந்தனத்தால் கோலம் போட்ட போட்டு கத்தாளம் மாவாள தரை மூழ்கி தரை மூழ்கி அவரும் மஞ்சளாலே கோலம் போட்டா மஞ்சளாலே போட்டாவே மாவு கொண்டு தரை முழுகே மஞ்சளாலே இன்னும் தேன கொண்டு மாவாளே போட்டாவே நாகராஜன் கண்ணீங்க கோலம் போட்ட வாழ நாயகரே வளர்ந்தச்சனையாக தீவங்களும் குடம் கொண்டு வைத்தோவே மாங்குளைய மாங்குளைக்கு ஒரு மணி உருண்ட வைத்தாவே முன்னால ஆறு காலம்பிடம் போட்டு ரகம்ப நிறுத்தி கம்பத்தடி மேல எல்லோ வாழால சுத்துவாராவே வாழால தானும் சுத்தி வாழால சுற்றி வளையத்தவன் இருந்து வாராவே ஓரோ வலியத்தவன் இருந்து வாரா நாகமுடிராஜனும் நாகக்கண்ணியாகிய பெண்ணானவளும் ஆமோ கம்பத்தடி மேலே இருந்து ஆமோ வாளால் சுத்தி கம்பத்தடி மேல எப்பா தடி மேல தவம் இருக்கிறாங்க தவம் இருந்து வருகிறார்கள் இரு பேரும் எப்பா கணவனும் மனைவியும் அப்படி தவம் இருந்து வருகிற வேளையில என்ன சுவாமியே எப்படி தவம் இருப்பார் தெரியுமா எப்படி என்ன உண்ணாமல் உறங்கிடாமல் உறங்கிடாமல் உடையமன் பகவானே மறந்திடாமல் மறந்திடாமல் ஆமா உறங்கிடாமல்
அரணரை எண்ணியவமே இருந்தா அரணே என்று ஐயா சிவனே நல்ல சிவனே என்று இறந்த தவமதும் செய்தோ வாராக நாமல் உறங்கிடாமல் இறந்திருப்புகள் மறந்திடாமல் அன்னும் கண்ணியதும் அருந்திடாமல் ஆண்டவன் திருப்புகள் மறந்திடாமல் நீராறு வருட காலோவே அவர்கள் இருந்து தவமதை செய்தோ வாராவே செய்து வாரா வருட காலோவே செய்தே வாரம் 10-12 வருட காலம் பகவானை மனதில் எண்ணி ஆண்டவனாகிய சங்கரனே மனதிலே எண்ணி ஒரு வருடமல்ல 2 வருடமல்ல 12 வருட காலங்கள் ஆமோ ஈசன் பகவானை எண்ணி தவம் இருந்து வருகிறார். ஆமையா அப்படி தவம் இருந்து வரக்கூடிய வேளையில என்ன சுவாமி ஆண்டவனாகிய சாட்சாதி சங்கரன் பகவான் ஆமோ அவருடைய தவமானதை பார்க்க வரவே இல்லை. ஏப்பா கடவுள் பகவான் வரவே இல்லை. ஆமா அதனால என்னன்னா எப்படி ஆண்டவனை எண்ணி எப்படி ஆண்டவனுடைய நாமத்தை சொல்லுகிறாரே ஆனா எப்படி சுவாமி சர்வலோக நாயகா சம்போ மகாதேவா ஆமோ சாம்பள சுருவா ஈசா இறைவா சிவபிரகாசா ஆமையா ஆண்டவனாகிய சங்கரன் பகவானை எண்ணி ஆமா எண்ணியே நாகராஜனும் நாகக்கண்ணிவனானவளும் ஆமோ எப்படி தவம் இருந்து வருகிறார் தெரியுமா ஈஸ்வரனே பகவானே சம்போ சங்கராவே சம்போ சங்கராவே ஏலே செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கராவே ஏலே செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கராவே சிவ சிவ சம்போ சங்கராவே இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரோ சங்கரா ஆண்டவனே சொல்லு ஆண்டவனே அப்படி சொல்லு ஆண்டவனே பகவானே சம்போ சங்கராக சம்போ சங்கராக சம்போ சங்கராக அடியார் செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கராக அடியார் செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கராக சிவ சிவ சம்போ சங்கராக அடியார் செய்யும் தவத்தை பாரோ தர்ம அடியார் செய்யும் சம்போ
அமுதளக்கும் ஆமா சொல்லு அமுதளக்கும் போடையா போடே அமுதளக்கும் ஆண்டவனே சம்போ சங்கராகே சாம்போ சங்கராகே சம்போ சங்கராகே அடியார் செய்யந்தவத்தை பாரும் சம்போ சங்கராகே அடியார் செய்யந்தவத்தை பாரும் சம்போ சங்கராகே சிவ சிவ சம்போ சங்கராகே அடியார் யானால்தை பாரு சம்போ சங்கரா என்ன குத்தம் ஆமா சொல்லு என்ன குத்தம் அப்படி போல என்ன குத்தம் செய்துட்டேனோ சம்போ சங்கராகே சாம்போ சங்கராகே பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கராகே பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கராகே சிவ சிவ சம்போ சங்கராகே ஆண்டவா நான் தப்பு ஏதும் ஆமா சொல்லு தப்பு ஏதும் என்னையா என்ன தப்பு ஏதும் செய்துட்டேனோ சம்போ சங்கராகே சாம்போ தவத்தை பார்க்க வராமல் இருப்பதேனோ சம்போ சங்கராகே எங்கள் தவத்தை பார்க்க வராமல் இருப்பதே போடே சம்போ சங்கராகே சம்போ சங்கராகே தவத்தை பார்க்க வராமல் இருப்பதேனோ ஈஸ்வரா ஆண்டவனாகிய பகவானை எண்ணி அரணாருடைய நாமத்தை சொல்லி ஆமையோ ஈசனாகிய சங்கரன் கடவுளே எண்ணி ஆமையா அந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்ணானவளும் ஆமோ சுவாமியே ஆண்டவனாகிய சங்கரனே எண்ணி அள்ளி தர்மம் தானம் செய்து அரணாரை மனதொழுது ஈசனை மனதிலே எண்ணி இருந்து தவங்களை செய்து வருகிறார்கள். அவரோ ஒருவரிடம் இருந்தாவே உடைய வேணும் வரவும் இல்லை. இரண்டு நல்ல வருடகாலம் ஈஸ்வரனும் வரவும் இல்லை. மூணு நல்ல வருடகாலம் முக்கனனும் வரவும் இல்லை. நாலு வருடகாலம் நாதனுமே வரவும் இல்லை. ஐந்து நல்ல வருடகாலம் அந்தாரனாரும் வரவும் இல்லை. யாரேழு வருடமாலோ ஆண்டவனும் வரவும் இல்லை. ஏழு எட்டு வருடகாலோ பகவானும் வரவும் இல்லை. ஒன்பது பத்து நல்ல வருடகாலோ ஒன்பது பத்து நல்ல படியளக்கும் பரம்பொருளும் இல்லை இல்லையே வருடம் 12 வள்ளல் பகவான் வராமல் இருக்க ஆமையோ ஆண்டவா பகவானே எங்களுடைய தவத்தினை ஏதேனும் குத்தமா ஆமோ இந்த ஈசன் பகவானை எண்ணி ஆமோ சுவாமியே அள்ளும் பகலும் 60 நாளிகை ஆண்டவன் பகவானை எண்ணி அரும் தவங்களை செய்து வருகிறார். தவங்கள் செய்து வருகிறார். இப்ப யாருக்கு அப்படி தவம் இருக்க போது? யாருக்கு? அவர்கள் வருடம் 12 வருட காலம் வள்ளலை எண்ணி தவம் இருந்து வந்தார். எப்ப ஆண்டவனை நீ நினைத்து
வைத்து தவம் இருந்தார். ஈசனை எண்ணி தவம் இருக்கும் போது இப்ப 8 நாளைக்கு கோயில்ல விரதம் இருக்க முடியல. எப்ப 8 நாளைக்கு இருக்க முடியல. 8 நாளைக்கு விரதம் இருந்துட்டாங்கன்னு வை. காப்ப எப்பண்டா கைய விட்டு அவுப்பம்னு பார்த்தான் சில பேரு. ஏன்னா ஜாம கூட முடிஞ்சாச்சுன்னா ஜாமி படம் முடிஞ்சிடா. ஜாம கடையோட காப்ப ஊத்துவாங்க. அந்த ஈசனாகிய சங்கரனாகிய பகவானை எண்ணி வருடம் 12 வல்லலாகிய சங்கரன் பகவானை எண்ணி தவம் இருந்து வருகிற வேளையில ஆதி கைலாச வாசலில ஈசன் வாழும் கையில ஈஸ்வரியா பார்வதியா பகவானும் பார்வதியோ இருக்கிற வேளையில ஏடி அம்மா பார்வதியா எந்த நூட வார்த்தை கேளோ படைத்த மனுக்களுக்கு படி இழக்க போறேன் இழந்த ஈசனுக்கோ ஈரேனு உலகம் இழக்க ஏடி அம்மா பார்வதிய நாளிதின எடுத்து அதனோட கைவிட மறக்காதின எடுத்தோ மன்னவனின் கைவிடாடி அடியாளாக்கு மரணாரோட கைகோடடி அம்மா கைகோடடி ஆதிசக்தி ஆதிசக்தி கேட்ட போதே ஆண்டவனா சவுண்ட் மட்டும் வைங்கண்ணே, கம்மியா இருக்குண்ணா, ஒரே மட்டும். ஹலோ 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 அப்படி ஆண்டவனாகிய சங்கரன் பகவான் ஈஸ்வரி பார்வதி இடத்திலே கேட்ட போது கேட்ட பொழுதோ அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அவன் ஆளி நல்ல தின எடுத்தான், அதனோட கை கொடுத்தான். மறக்கா நல்ல தின எடுத்த மன்னவனின் கை கொடுத்தான். அவளாத்தே நல்ல தின எடுத்து ஐயா தின எடுத்து ஆனவன் பகவானோட கை கொடுத்தான்.
மறக்க நல்ல தினை எடுத்த மன்னவனின் கை கொடுத்தான் உரிய மெல்ல தினை எடுத்த உடையவனின் கை கொடுத்தான் அவளாக்கு நல்ல தினையெடுத்து ஐயா தினையெடுத்து ஆண்டவன் பகவானோட கை கொடுத்தான் அரிசி எடுத்துக்கொண்டு சக்தி பார்வதியா தினையரிசி எடுத்துக்கொண்டு பார்வதியா இறையோனின் கை கொடுக்க அரிசிய வாங்கிக் கொண்டு படியளக்க வரவோதோ ஆண்டவ பகவானே தினமதியிலே உங்களோட படியளப்ப உடையவனும் உடையவனின் படியளப்பே மயவனும் பார்க்க வேண்டும் கடவுளோட படியளப்பே நங்கை பார்க்க வேண்டும் ஆண்டவனின் படியளப்பை ஆண்டவனின் படியளப்பை ஆதிசக்தி பார்க்க வேண்டும் வேண்டும் ஆண்டவா இந்த ஆதிசக்தியே படியளப்பை நான் ஈஸ்வரி பார்க்க வேணும் என்றோ ஆமோ என் ஈஸ்வரி ஆகிய பார்வதா தேவியானவள் சொல்ல ஆமோ சுவாமியே அம்மா பார்வதிய என்னாண்டவா படி அளக்க வேண்டாம் 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 அடியே இரண்டிடம்மா கைலாசம் ஆமோ என் ஈசன் எப்படி சொல்லுதா தெரியுமா எப்படி படி அளக்க வேண்டாம் அடியே வேண்டாம் அடியே வேண்டாமடி வேண்டாமடி தேவி பார்வதிய பார்வதிய இரண்டிடம்மா கைலாசம் கைலாசம் வேண்டாமடி 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 இரண்டிடம்மா பார்வதிய பார்வதிய அடியே வேண்டாமடியே அம்மா இறையழக்க வந்தையானா வந்து சேரும் அம்மா படியழக்க வந்தையானா பரிமோசம் வந்து சேரும் அடி அம்மா பார்வதிய வார்த்தை கேளு இருந்திடாமா தங்கை பார்வதிய பார்வதி இழக்க வேண்டாம் வேண்டாண்டி வேண்டாண்டி பாரவெள்ளி கைலேங்கிரி பர்வதத்திலே அமர்ந்திரம்மா ஆமையோ படிய அளக்க நீ வந்தையானால் வலிமோசம் வந்து சேரும் ஆமோ சுவாமியே இறைய அளக்க வந்தைனா இடைஞ்சல் வந்து சேரும் அடி பார்வதி ஆமையா அம்மா என்ன ஆண்டவா பகவானே சிவபெருமாள ஏன் ஆண்டவா உங்களோடு வடி அளக்க வேண்டாம் என்கிறீர்கள் ஆமா என்ன காரணம் ஏ பார்வதி என்ன என்ன இந்த உலகத்தை நான் பல விதமா படைத்திருப்பேன் பல விதமானா எப்படி எப்படி ஆண்டவா ஒருவரை ஆள நல்ல அழகா படைத்திருப்பேன் ஆமா அவனுக்கு ஒத்த அறிவு இருக்காது பாத்துக்கோ ஏப்பா என்ன மாதிரியா ஒரு கூறு இருக்காது ஆமா ஏன இந்த உலகிலே ஆமா கூன் குருடு செவிடு பேடு நொண்டி மூக்கரை எனமும் படைத்திருப்பேன் அம்மா ஆமா படைத்திருப்பேன் ஒரே நல்லா பண்ணையார பண்டாரமா வச்சிருப்பேன் ஏப்பா இன்னொருத்தர பண்ணையாரா வைத்திருப்பேன் ஏ பார்வதி ஒருவரை கூரையில வைத்திருப்பேன் கூரை வீட்டுலதான் இருப்பான் அவனுக்கு பொட்ட பிள்ளை 21 ஏப்பா சண்டாளப்பாவி
இருக்க இடம் இருக்காது 21 பெத்த பிள்ளை கிடைக்காம பெற்றிருக்கா. அதனால ஆமா ஏ பார்வதி என்ன ஒருவரை கூடையிலையும் வைத்திருப்பேன் இன்னொருத்தர கோபுரத்தில் வைத்திருப்பேன் வைத்திருப்பேன் பார்வதி. ஏ அம்மா பார்வதிய என்னாண்டவா ஒருவருக்கு வசதி வாய்ப்பு இருக்கும் அங்க ஒரு குழந்தை இருக்காது. ஆமோ 21 ஒட்ட பிள்ளை இருக்கும். ஆமா அடுத்த வேளை உணவுக்கு அண்ணன் இருக்காது. ஏப்பா அந்த வேளை தாளத்துக்காரனுக்கெல்லாம் 16 பிள்ளைகள் பார்த்துக்கோ. ஏ ஊருக்கு தெரிஞ்ச 16 தெரியாம எத்தனை பிள்ளை? தெரியாம எத்தனை பிள்ளை? ஊருக்கு தெரிஞ்ச 16யா? ஊருக்கு தெரியாம எத்தனை பிள்ளை வச்சிருக்கீங்க? ஏ சண்டாள பாவி பிள்ளைகள் பூரா என்ன இது? அப்படியா? அதனால ஏ பார்வதி என்னுடைய படைப்பில் பலவிதமாயிருக்கும் அம்மா. நீ இறைய அளக்க வந்தீனா இடைஞ்சல் வந்து சேருமடியே. ஏழை மனம் கொண்டவள் இரக்கம் குணமுடையவள். ஆமோ அதனால ஆமா படி அளக்க வேண்டாம் வாரவெள்ளிகையிலே அமர்ந்திரம்மா. நீ அங்கேயே இருந்து கோடினா வாய வச்சு நீ சும்மாவே இருக்க மாட்ட. ஏப்பா மணிப்பாசு வாய என்று ஆமா ஆண்டவனாகிய சங்கரன் பகவான் சொல்ல ஆமையோ ஆதி சக்தியாகப்பட்ட பார்வதா தேவி என்ன சுவாமி ஏ ஆண்டவா பகவான ஆமா படி அளந்து விட்டு வரும் வரைக்கும் ஆமையா எங்க அண்ணன் கோவாள கண்ண மேல சத்தியம்மா அந்த கோவாடு மேல சத்தியம்மா நான் வாய திறக்க மாட்டேன் மறுவார்த்தை பேச மாட்டேன் பார்வதி என்று பார்வதா தேவி கண்ணனின் மேல் சத்தியங்களை செய்து கொண்டு ஆமா செய்து கொண்டு ஈரேலும் உலகமெல்லாம் எப்படி படி அளக்க வரார் தெரியுமா? எப்படி ஈரேலும் உலகமெல்லாம் அவர் இறை இழக்க பயணமானா இறை இழக்க பயணமானா பாரேலு புவனமெல்லாம் சொல்லு அப்படி சொல்லு பகவானும் பார்வதியும் போட்டு கத்தாடும் அடியலக்க பயணமானார் பயணமானார். அந்த பகவானும் பார்வதியும் பகவானும் பார்வதியோவே படியழக பயணமானா ஐயா இல இந்த உலகமல்லாவே ஆண்டவனும் பார்வதியோவே பயணமானாவே ஈஸ்வரனும் ஈஸ்வரியோவே இறையலக்க பயணமானாவே இறையலந்து படியலந்து இறையலந்து இழந்தோவே ஈஸ்வரனும் ஈஸ்வரியோவே ஈஸ்வரனும் ஈஸ்வரியோவே போயிரும் தப்பிடாமல் எப்போயிரும் தப்பிடாமல் இறையலந்து வருவாரோ இருக்குகிற முதல்வர் ரைக்கும் கல்லுக்குள் தேரை மோதல் ஆண்டவந்த பகவானோ இரேலு உலகமே அந்த இரேலு உலகமே அங்க ஈசனவர் படிய
ஐயா ஈரேனு உலகமெல்லாம் எவ்வுயிரும் தப்பிடாமல் ஈஸ்வரனோ ஈஸ்வரியோ இறையளந்து வாராரே தாயார் வயிற்றுக்குள் இருக்குகிறதே இப்ப அந்த சிசு கர்ப்பத்துக்குள் இருக்கும் சிசு அந்த சிசுவுக்கும் ஆமா முட்டைக்குள் இருக்கக்கூடிய ஒரு குஞ்சிக்கும் ஆமா குஞ்சிக்கும் ஒரு உருவத்தினால் ஒரு பாறையானது பெருசு இப்ப அளவுல அது ரொம்ப பெரிது ரொம்ப பெரிது அந்த பாறைக்கு கீழே ஒரு தேர தவக்கா வளருது எப்ப எல்லாம் அந்த கடவுளுடைய அனுக்கிரகம் தான் அதுக்கும் ஆண்டவன் படியளந்து ஆமோ செய்ய வழியளந்து இறைகளந்து படியளந்து இறைகளந்து வருகிற வேளையில ஆதிசக்தி பார்வதியா கலைப்பார வேணும் என்றோ ஒரு ஆலமர அடியலீல ஆண்டவனும் பகவானும் பார்வதியும் பழையளந்த கலைப்பு தீர பகவானும் பார்வதியும் ஆலமர அடியலீல அமர வேணும் என்று சொல்லி இருவேறும் இருக்கும் போதோ இருவேறும் இருக்கும் போதே ஈஸ்வரியா அது சொல்வாக ஆதிசக்தி ஈஸ்வரியா வேலையில ஆமோ பெண்களானவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. சும்மா என்ன செய்வாங்க? பேசுவோம். சும்மாவே இருக்க மாட்டா பாத்துக்கோ பொம்பளைகள். இப்ப 4 மொட்டை கூட்டம் சேர்ந்தா போதும். இப்ப பாரு மொட்டை கூட்டம்னா என்ன? இன்னார் வீட்டுல இன்னாரு, அண்ணார் வீட்டுல மன்னார். மொட்டை கூட்டம்னா என்னன்னு கேட்க. என்ன மொட்டை கூட்டம் இல்ல, 4 பேர் வேலை வெட்டி இல்லாம இருந்தா அதான் மொட்டை கூட்டம். நீங்க பரணி பேச நினைக்கிய என்ன காரியம் உங்களுக்கு ஒண்ணா தெரியலாம். பரணி பேச ஏன்னா 1 2000 2 4000 இங்க இருக்க பெண்கள் பூரா இப்ப யாருமே கோயில் கூடைய பாக்கல. அப்போ பூரா பாரு அவ சிந்தனை பூரா எப்ப அவ வில்லு கச்சேரி மேல இருக்கு. அவ என்ன ட்ரெஸ் போட்டிருக்காவோ அவளை பாரு எவ்வளவு காண நகை அள்ளி போட்டு வந்திருக்கா. ஆமா இவளை பாரு எந்த கடையில தான் பட்டு எடுத்தான்னு தெரியல. ஒருவேளை ஆளவள செல்வராணி போயிருப்பாங்களோ. அப்படியெல்லாம் இப்ப போறா. அப்படிதான் நடக்கு. ஆமா ஒருத்தர் வில்லு கதையை கேட்கல. அதனால இந்த பெண்களே இப்படிதான் பாத்துக்கோ. சரி ஆதி சத்தியாகிய பார்வதா தேவி என்ன சுவாமி அந்த ஆலமரமடியதிலே அமர்ந்து கொண்டு அக்கம் பக்கம் பார்த்தா. எப்ப அக்கம் பக்கம் பார்க்கிறார் கண் அவளுக்கு சுத்துல வருது பாத்துக்கோ. அப்படி வானோட்டம் போடுதா. அப்படி இருக்கக்கூடிய வேளையில என் மாயக்கண்ணனாகிய கோபாலன் மதுசூதனனாகிய என்பெருமான் எப்ப கோபால கண்ணனானவர் ஆண்டவன் பகவான் மேல ஆண்டவன் பகவானிடத்திலே ஆதி சத்தியானவள் சத்தியங்களை செய்து கொடுத்தாள் அல்லவா. ஆமையா அதற்கு என்ன என் தங்கையை இன்னைக்கு பரிசோதனை செய்ய வேணுமென்று 5 வயது குழந்தையாக வடிவம் எடுத்தார். எப்ப வடிவம் எடுத்தார் கோபால் என் மாயக்கண்ணனாக வடிவம் கொண்டு ஆமையோ அந்த ஆலமரத்துல முனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்பை வெட்டுதான் பாத்துக்கோ. பாவிக்கு 2 எழுத்து பகவான் முடிச்ச வேலை. ஆமா அறிவாளி பெத்தவன் புத்திசாலி பார்க்க வேலை. என்ன புதுசா இருக்கு அறிவாளி பெத்தமாவன் புத்திசாலி அப்படியா. ஆமா அவன் உயிரை மாச்சிருவான். சும்மா விடுவான். அதனால முனிக்கோப்புல இருந்து அடிக்கொப்பை வெட்டுதான். ஏ சண்டாளப்பா அப்ப எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருப்பான் பாத்துக்கோ. கெட்டிக்காரன் பெத்தவன் அவன் கூட பிறந்தா அப்படிதான் வெட்டுவான். ஏன் கூட பிறந்தா அதைத்தான் வெட்டுவான். இந்த குடுக்காரன் கூட பிறந்தா வச்சுக்க நேரம் மாலையில குளிச்சு வாங்கிற. ஆமா உங்க கூட பிறந்துட்டா அப்படிதான்ப்பா இருப்பாங்க.
அடிக்கொப்புல இருந்து சரி முனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்ப வெட்டுதான். வெட்டுறான். கீழே விழுந்தாமனா என்னத்துக்கு ஆவான்? ஏப்பா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். அவனை பெட்டி வச்சுதான் பிறக்கணும். தான் எடுக்கணும் பாத்துக்கோ. பார்த்தால் பார்வதா தேவி என்ன செய்யுதா? ஆண்டவா சிவபெருமான பகவானே அதோ பார்த்தீர்களா? என்ன ஆண்டவா? அங்க என்ன தெரியுது? அங்க ஒரே இருட்டு குவையா இருக்கு. உன் கண்ணுல உள்ளிய வைக்க ஏங்கல்ல உள்ளி வச்ச இருக்கு. அப்படியா? அங்க வந்து அங்க பாக்க சொல்லல உன்னைய. சரி கைலாச வாசலில ஆலமரத்தை பார்க்க சொன்னேன். அப்ப நான் மருந்துதான் குடிக்கணும். ஆலமரத்தை பார்த்தா 5 வயது பாலகன் முனிக்கொப்பில இருந்த அடிக்கொப்பை வெட்டுகிறான் பார்வதி. அதுக்கு இப்ப என்ன செய்யணுமுங்க? ஐயா அவனை காப்பாத்தணும் ஆண்டவா. ஆண்டவா பகவானே சிவபெருமான அந்த பாலகன் யாரு பெற்ற பாலகனோ? எவரு பெற்ற கண்மணியோ? ஆமோ. அதனால அந்த பாலகனை நீங்க போய் கண்டிப்பா காப்பாத்த வேண்டும் என்று ஈஸ்வரி ஆகிய பார்வதா தேவி சொல்ல ஆமோ மாயவன் வேலை என்று மகாதேவன் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அப்படி அறிந்த வேலையில என்ன சுவாமி? ஏ பார்வதி அந்த பாலகனை என்னையாலும் காப்பாற்ற முடியாது, உன்னையாலும் காப்பாற்ற முடியாது. பால பிறந்தவன் வாழ்ந்தேதான் தீர்வான், சாக பிறந்தவன் செத்தேதான் தேர்வான். என்ன செய்ய? அவன் தலையெழுத்து. இருக்க பிறந்தவன் இருந்து ஆண்டு கொண்டிருப்பான், இறங்க பிறந்தவன் இறந்தேதான் தீர்வான். ஏ பார்வதி அவனை என்னையாலும் காப்பாற்ற முடியாது, உன்னையாலும் காப்பாற்ற முடியாது. ஆண்டவா அவன் அம்மான்னு சொன்னாமனா நான் போய் காப்பாத்துறேன். நீங்க போய் காப்பாத்துங்க. அப்பான்னு சொன்னாமனா நீங்க போய் காப்பி ஆத்துங்க. அவர் வந்து காப்பாத்துவாரு. நீங்க காப்பி ஆத்துங்கண்ணே. என்ற ஈஸ்வரியும் பகவானும் பார்வதியும் பேசிக்கொண்டு இருக்கும்போது சண்டாள பாவிக்கு ஆத்திரம் பொறுக்க முடியல. ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட. அதனால அடைய கிட்ட நெருக்கி கொண்டு வர. சரிதான். அடைய கிட்ட நெருக்கி கொண்டு வரும்போது அமையா பார்த்தான், என்ன கீழே விழுந்துட்டான். ஆமா. ஏ பாவி அம்மான்னு சொன்னானா, ஒரு அப்பான்னு சொன்னானா, ரெண்டுமே சொல்லல. ஒரு மதினின்னு சொன்னானா, மதினின்னு சொன்னா யார் போய் காப்பாத்து? ஒரு அத்தைன்னு சொன்னானா, யாரு காப்பாத்துவா? அக்கா போய் காப்பாத்துவோ? அப்படியா? அத்தனா வீட்டை போல அம்மா போய் காப்பாத்துவோ? கோவால கண்ணனுடைய மனைவியானவள் வந்து காப்பாத்துவா. லட்சுமி தேவி வந்து காப்பாத்துவா. ரெண்டுமே சொல்லாம எப்படி விழுந்தா? ஏ பாவி நான் செத்தம்னா, செத்தம்னா செத்தே பேட்டான். ஏ ஆண்டவா பகவானே ஈஸ்வரா இறையோனே, இந்த பாலகனுக்கு உயிர் கொடுக்க சொன்னேனே ஆண்டவா, நீங்க உயிர் கொடுக்கவில்லை. இதற்கு பதிலாக யாருக்காவது நீங்க கண்டிப்பாக உயிர் கொடுக்க வேண்டும் என்று ஈஸ்வரி சொல்ல இருவேரும் வருகிறார்கள். நாகலோகம் வழியாக நாகராஜன் நாகக்கண்ணி அவம் இருக்கட்டும். அதற்கு பகவானும் பார்வதியோ வேறும் வருவாராவே. மாணிக்க புத்துக்குள்ள கெட்ட போது கெட்ட போது பார்வதியா ஆண்டவா பகவான் இந்த ஒரு புத்துக்குள்ள ஆண்குரலும் பெண்குரலும் அன்போடு கேட்பதற்கு ஈஸ்வரியா கேட்ட போதே ஈஸ்வரியா ஈஸ்வரனும் சொல்வாரே. பகவானிடம் கேட்ட போது பார்வதியா சொல்வாக ஆதிசக்தி பார்வதியாக அரணாரிடம் கேட்ட போது அப்பந்தான் பார்த்தார். என்ன செய்தா? ஆண் குரலும் பெண் குரலும் ஆமா அன்போடு கேட்கது என்ன? ஆமோ ஈஸ்வரி பார்வதியானவள் கேட்டவுடனே ஆமோ ஏ அடியம்மா பார்வதியா அந்த ஒரு புத்துக்குள்ள
நாகம் சென்னா கணவனும் மனைவியும் நாகமுடி ராஜனும் நாகக்கண்ணி பெண்ணவளோமே குழந்தை வர வேண்டும் என்றே குழந்தை வர குடும்பமோ வாராவே கொடுந்தவமோ செய்து வாராவே ஐயா மதலை வரம் வேணும் என்றே மதலை வரம் வேணும் என்றே இருந்தோ வாராவே பிள்ளை வரம் வேணும் என்றே ஐயா வேணும் பெரியதவ இருந்து வாரா அம்மா பெரியதவ இருந்து வாரா ஐயா வேணும் அவரோ கொடியதவம் இருந்து வாரா என்று பகவானும் சொன்ன போதே ஏடி அம்மா பார்வதிய ஆண்டவா பகவான சிவபெருமாள மதலை வரம் வேண்டி தமம் இருந்து வருகிறார்களா வருகிறார்களா ஏ பார்வதிய ஆண்டவா அவர்கள் தலையெல்லாம் மனித ரூபம் ஆமோ உடல்கள் எல்லாம் பாம்பின் ரூபம் இப்ப ஒரே பாம்பின் ரூபம் பாம்பின் சுரூபமாயிருக்கு இவர்களுக்கு என்ன சுவாமி மதலை வர வேணுமென்று ஆமா வேணுமென்று மருகி தவம் இருந்து வருகிறார் பார்வதி எப்ப பிள்ளை வரதுக்கு தவம் இருக்கிறாங்க என்ற ஆண்டவன் பகவான் சொன்ன போது சொன்ன போது ஏ ஆண்டவா பகவானே என்ன பார்வதி பேர் வெட்ட நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் ஆமோ நீங்க குழந்தை வரமானது கண்டிப்பாகவே கொடுக்க வேணும் என்று சொல்ல ஆமோ ஆதி சத்தியிடத்திலே பகவான் சொல்ல போது என்ன சுவாமியே ஏ பார்வதி என்ன ஆண்டவா குழந்தை வரம்னா ஒரு ஜகா புகா வியாபாரமா வெட்டி கடையில் வைக்க கள்ள மிட்டாய் நினைச்சியா கத்தரிக்காய் வாழைக்காவா தேன் மிட்டாய் வியாபாரமா இந்தானு எடுத்து படக்கன்னு கொடுக்கிறது கொடுக்கு நீ வாங்கி சாப்பிடுறதுக்கு என்று ஈஸ்வரியானவள் பார்வதி இடத்திலே சொல்ல சொன்ன போது ஒருவருடைய பாவ புண்ணியங்களை பார்த்து தான் குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் ஆமா கண்டிப்பா கொடுக்க முடியும் முன்னால் ஒரு பிறவியில யாரு யாரு என்னென்ன பாவம் செஞ்சாங்கன்னு ஆமா இப்பிறவில அதற்கு தண்டனையை உண்டு பார்த்து கண்டிப்பா அதை அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க ஆதி சத்தியாகியப்பட்ட பார்வதா தேவியானவளிடத்திலே சொல்ல ஆமோ அப்ப நாகராஜனும் நாகக்கனி என்ன பாவம் செய்தார்கள் எப்பா என்ன செய்தாங்க ஈசனிடத்திலே கேட்ட போது எப்பா சித்திரபுத்திர நோட்டை கொடுக்காரு சித்திரபுத்திரன் ஐநார்களை வரவழைத்து ஆமோ நாகராஜ நாகக்கண்ணியுடைய ஏடுகளை எடுத்து பார்க்க சொன்னார் எடுத்து பார்க்க சொன்னா ஏ ஐயா மகனே சித்திரபுத்திரா சித்திரபுத்திரா இங்க வாப்பா என்னப்பா இந்த நாகராஜ நாகக்கண்ணியுடைய ஆமா தவத்து ஏடை எடுத்து பாரு என்றார் ஏடெடுத்து பார்க்கும் போது ஆமோ நாகமுடி ராஜனானவனோ ஆமோ சுவாமியே நாள் ஒரு பிறவியில வனவேடுவனாகவே பிறந்து வேடுவனாக பிறந்து 10 மாத சூழ்மானை அம்பாள் எய்து கொண்டான் சண்டாள ஆமையோ மானை கொன்றாலும் பரவாயில்லை என்ன செய்தா மான் வயத்துக்குள் இருக்க பெண் சிசுவை அழித்திருக்கான் சண்டாள ஏ பாவி அதனால இப்பிறப்பிலே அவனுக்கு குழந்தை இல்ல ஒரு மதுரை கிடையாது ஏ அம்மா ஓ ஆண்டவா பகவானே சிவபெருமான ஈஸ்வரா ஆமா அவர்தான் அந்த பாவங்களை செய்தார் அந்த நாகக்கண்ணியானவள் என்ன செய்தா அவ என்ன செய்தா அவ பொல்லாத கண்ணி பார்த்து எப்ப மருத்துவமா பிறந்திருக்கா முன்னால் ஒரு பிறவியிலே வன வேடுவத்தியாகவே பிறந்து ஆமோ 8 பிள்ளைகளுக்கு கருமருந்த கொடுத்திருக்கா கருவ கழிச்சிருக்கா ஒரு மருந்து கொடுத்தல்லவோ உருவ அழைத்திருக்கா அந்த ஒரு காரணத்தாவே நாகக்கண்ணி பெண்ணாலே நாகக்கண்ணி அப்பா இப்பிறப்பில் இல்லையே இப்பிறப்பில் இல்லை
பார்வதி ஈஸ்வரா இறையோனே. ஆமா இப்பேற்பட்ட நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் நீங்க இப்போ கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன். ஐயா பகவான் நீங்கள் கொடுக்காவிட்டா ஐயா கொடுக்காவிட்டா பார்வதியா நான் கொடுப்பேன். நீங்க கொடுக்காவிட்டா ஐயா கடவுள் நீங்க இப்போ கொடுக்காவிட்டா கண்ணன் தங்கையவா நான் கொடுப்பேன். ஆதி சத்தியவா சொன்ன போதே அந்த ஆண்டவம் பகவாயாது சொல்வாய். ஏ பார்வதி ஆண்டவா என்ன என்ன அவர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்க வேணுமையானால் அப்படியே நீயே போய் பிறக்க வேண்டும். ஆமோ ஏ பார்வதி என்ன சுவாமியே ஆண் குழந்தை அழிவு வந்து சேருமடியே பெண் குழந்தை கொடுத்தமானா நம்ம கொடுத்தமான பிழை மோசம் வந்து சேரும். அவ கொடுத்தமானா பார்வதி 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 ஆண் குழந்தை கொடுத்தால் அவளுக்கு அழிவு வந்து சேரும். சேரும். பெண் குழந்தை கொடுத்தால் பிரிய வேண்டியது வந்து சேரும். அம்மா பார்வதிய ஆமோ என்று ஈசன் பகவான் சொல்ல அவன் மேல கேஸ் கொடு லைட் அடிக்காம வரும் மேல ஆண்டவனாகிய சங்கரன் பகவானானவரோ ஆமோ சுவாமியே அப்படி மீறியும் குழந்தை வரம் கொடுக்கணும்னா நீயே போய் பிள்ளையா பிறக்கணும் போ என்று சாபத்தை கொடுத்தார். ஆண்டவா ஆமா எங்கெங்கு போய் பிறந்தாலும் அங்கங்கு என்னையே போய் பிறக்க சொல்லுகிறீர்களே ஈஸ்வரா ஈஸ்வரா என்று ஈஸ்வரியாகிய பார்வதா தேவியானவள் ஆமோ அன்று ஒரு காலத்திலே தார்காபுரத்திலே ஆண்ட தர்க்கராஜனுக்கும் தார்காவள்ளிக்கும் மகளாக நீங்கள் என்னை போய் பிறக்க சொன்னீர். சொன்னீர்களா? அங்கேயும் நான் போய் பிறந்தேன் அம்மா. அம்மா ஆண்டவா என்ன என்னை மாலையிட்டு மனம் முடிக்கிறதற்கு என்ன பாடுபட்டீங்க? என்ன அலங்கோலப்பட்டே ஆண்டவா ஈஸ்வரா இறையோனே என்ன பார்வதியே ஆண்டவா பகவானே இப்பமும் நாம் போய் இவர்களுக்கு பிள்ளை வரம் பிறக்க வேணுமா? ஆமோ என்று ஈஸ்வரியாகிய பார்வதா தேவி சொல்ல ஆமையா அப்பந்தான் பார்த்தா என்ன செய்தா உன்னைய அவர்களுடைய திரு அம்சத்துல ஆமா 1008 சுருவத்துல ஆமையோ அறச்சுருவத்தை எடுத்து 8 தேவா அமிர்தம் என்னும் கலசத்திலே நீ அடைத்து ஆமோ நாகக்கண்ணியுடைய கையிலே கொடுத்து கை கொடுத்து 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் தவம் இருந்து வர சொல்ல பார்வதி. ஆமையோ 48வது நாளையில ஆமா கலசம் 8 வெடித்து ஆமோ 8 பெண் குழந்தையாய் வந்து பிறப்பார் என்றோ. ஆமோ ஈஸ்வரி பார்வதியிடத்திலே சொல்ல ஆமையா அப்படி வாக்கு வரமளித்தார். ஆமோ ஆதி சத்தியான பார்வதியா 1008 சுருவத்திலே ஐயா அரசுருவம் தான் எடுத்தோ ஐயா 8 நல்ல தேவ கலசத்திலே அடைப்பாளாந்த அமிர்தமதையே அமர்தமதையே அவனே அமிர்தமதங்க அடைத்த போதே அவன் நாகலோகம் ஓடி வாழ்ந்து நாகலோகம் ஓடி வாழ்ந்து நாராயணி பார்வதியா நாராயணி பார்வதியா நாகலோகம் ஓடி வாழ்ந்து அடியமனாக கணி செய்தத்தவம் போதும் அம்மா சிறப்புடனே ஓடிவாயே
இருந்த தவம் போதும் இழந்து வாடி தவத்த விட்டு பார்வதியும் சொன்ன போதே அப்படியாட்டும் என்றோ நாகக்கண்ணி பெண்ணவேளும் தவத்த விட்டு இறங்கி வாராகே ஆதிசக்தி பார்வதியாக பார்வதியாகே அம்மா நாகக்கண்ணி என்ன பார்வதி என்ன அம்மா நீ செய்த தவம் போதும் அடி போதுமடி சிறப்புடனே எழுந்து வா என்றார். எழுந்து வா என்றார். என் ஆதிசக்தியானவள் அழைத்த போது நாகக்கண்ணி பெண்ணானவள் ஆமோ தவத்தை விட்டு வெளியிறங்கி வந்து இந்த அம்மா இந்த 8 தேவா அமிர்தம் என்னும் கலசத்தை ஆமா கலசத்தை நீ 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் நீ அடைகாத்து வந்தேனா ஆமையோ 48வது நாளையில 8 பெண் குழந்தை வந்து உனக்கு பிறப்பார் என்று சொல்ல ஆமோ கலசம் அதை கையிலே வாங்கி ஆமையா நாகக்கண்ணி பெண்ணானவளோ என்ன சுவாமியே அம்மா பார்வதிய பார்வதி எங்களுடைய அம்சத்திலே போல அந்த குழந்தை எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் உங்களுடைய அம்சத்திலே போத்து ஆமோ எங்களுக்கு நீங்க குழந்தை வரம் தாருங்கள் என்று ஆமையா வாக்கு வரம் கேட்டாள். ஆமா அப்படியே தந்தை என்ற ஆதி சக்தியானவள் வாக்கு வலித்து வரம் கொடுத்தார். வரம் கொடுத்தார். அப்படி கலசங்களே கையிலே வாங்கி மாணிக்க புத்து முன்னால் ஆலமரம் அடியதிலே 8 தெய்வ அமிர்தம் என்னும் கலசத்தை ஆமோ ஒன்றுக்கு ஒன்றாக அடுக்கி வைத்து வாழால் சுத்தி தவம் இருந்து வருகிறார். நாகக்கண்ணி அடைகாக்க நாகராஜன் இறை தேட 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் 24 நாள் வரைக்கும் 24 நாள் அரை மண்டலம் 48 நாளாக ஒரு மண்டலமும் தவம் இருந்தார். 4 நாளையிலே 48 நாளையில அமிர்தமிட்டு கலசமாதே சாமனடே சாமம் போலே சதிய ஒரே சாமத்திலே நாளான நாளையில நல்ல பங்குனி மாதத்திலே 3ஆம் செவ்வாய்க்கிழமையில இந்த புதுப்பேட்டை நகரத்திலே சாமனடே சாமம் போடுவான் கலச 8 மூச்சு முட்டி எங்க திகையும் முட்டியே அங்க திகையும் முட்டியே 8 கலசமரோ வெடிக்குதையோ ஆமா திகையும் முட்டி முதலாவது கலசத்தில கலசத்திலே எங்க சந்தன மாரியம்மா தான் தாய கலசத்திலே தாய 2வது அம்மா கலசத்தில கலசத்திலே தாய் பத்தரகாளி தான் ஓடியா ஓடியா தாய கலசத்திலே தாய 3வது கலசத்தில 3வது கலசத்திலே முப்பூடாதி அம்மா தான்
ஆலவேத கலசத்தில தாய நாராயணி தான் பிறந்தார் ஐயா ஐந்தாவது கலசத்தில அழகனாட்சி தான் பிறந்தார் ஐயா ஆறாவது கலசத்தில அக்கினி மாறி தான் பிறந்தார் ஐயா ஆறாவது கலசத்தில வடக்குத்தியா தான் பிறந்தார் ஆய எட்டாவது அம்மா கலசத்தில எட்டாவது கலசத்திலே அட்டகாளி வந்தோ தாய கலசத்தில அப்படி அட்டகாளி எட்டு பேர்களுமா அந்த தேவாமிர்த நல்ல கலசத்தில தாய கலசத்தில சிவசக்தி வந்து பிறந்திருக்கா தாய கலசத்திலே போடு போடு அவளுக்கு வீர பல்லாமா விரிசடையா தாய விரிசடையோ உனக்கு விரித்த ஆடுகிற தர முடியா தாய விரிசடையோ ஏ அத்தா தாய குவாரவாய உனக்கு குவாரம் பல்லா ஏ சந்தன மாரியம்மா பத்திரகாளியே ஏய பத்திரகாளியே தாய குவாரமுக தந்தங்களோ ஏ விரிசடையோ அவளே அட்டகாளி எட்டு பேரோ நாகலோகப்பட்டன நாகராஜ நாகக்கண் ராஜ நாகக்கண் அட்டகாளி எட்டு பேரோ அமிர்தத்தோடு அட்ட மகா காளிமார்கள் ஐயா அட்டகாளி எட்டு பேரோ வீரப்பெல்லாம் விரிசடையா விரித்தாடும் தலைமுடியாக ஓரவாயம் ஓரப்பள்ளாக ஓரமுக தாயான சந்தனமாரிக ஈஸ்வரிதம் பத்திரகாளிக சடையலை ராமனோட ஓலக்காரி சாலக்காரி ஓலக்காரி கோபாலன் நங்கையாமோகே தாயே கோபாலன் கங்கையம்மோகே அவனுக்கு சக்தி வந்து பிறந்த போது வேம்பு பிறந்திடோமாக விஜயநக பட்டணத்தில் வேம்பு வந்து பிறந்த போது விளையாட பிறந்தாக அம்புளையும் கையில் எடுப்பா வேப்பலைய எடுப்பா அதை யார் அறிவா அத்தா சூளம் வந்து பிறந்திடும் சுந்தரனாக சூளம் வந்து பிறந்தவோ சூழ்ச்சி செய்ய சூளத்தையும் சொல்லி வரும் கப்பர பிறந்திடுமாக கண்ணாருட கப்பர பிறந்த போது கலகம் செய்ய பெண் பிறந்தாக சாட்ட பிறந்திடுமாக சதுரகிரியில் சந்தன மாறிக்கு பத்திரமா காளிக்கு சந்தனய மேடையில சாட்டையவன் கையில் எடுப்பாக சாட்டையவன் அந்த சகல பேருக்கு வரம் கொடுப்பாக சந்தன மாறி உனக்கு உட்டுக்க பிறந்திடுமா ராஜ பூமியில் உடுக்க வந்து பிறந்த போதோ சொல்ல உடுக்கடுப்பா விரம்படுப்பா உடுக்கடுப்பா குறி சொல்லிடும் உண்மை குறி சொல்லிடுவா தாயே நீல நல்ல சடச்சியாமா
நிறகுலத்தாங்கையம்மா கும்ப சடச்சி அம்மா கோவாளன் தங்கையம்மா ஐர சடச்சி அம்மா ஐர நல்ல ஆயக்கண்ண தங்கையம்மா எல்லாத்துக்கும் பெரிய வேலோ சரிதான் சந்தன மாறி சடமாரி தாயான பத்ரகாளி அட்டகாளி 8 பேரோ அட்டகாளி எங்க அதிகார பத்ரகாளி எங்க அதிகாரி பத்ரகாளி அட்டகாளி 8 பேரும் நாகலோகப்பட்ட நாகமுடி ராஜனுக்கும் நாகக்கண்ணி பெண்ணாளுக்கும் அட்டகாளி 8 பேரும் அவதாரம் செய்தாளே காளி காளி என்றொரு காளீஸ்வரியா என்றொரு தாயே நீலி நீலி என்றொரு அம்மா நீலகண்டி என்றொரு எல்லாத்துக்கும் சக்தி அம்மா எல்லாத்துக்கும் இளைய சக்தி அம்மா ஏத்தகண்ணி வடக்குத்தியா காளிமார்கள் 8 பேரும் நாகலோகம் என்னும் பட்டணத்திலே வந்து அவதாரம் செய்த போது அம்மாளுக்குள்ள சூளம் பிரம்பு சாட்டை கப்பர வேம்பு எல்லாம் வந்து அப்படியே பிறக்கு பார்த்துக்கோ பிறந்திருக்கின்றது அப்படி பிறந்த போது என்ன சுவாமி அட்டகாளி 8 பேரும் நாகமுடி ராஜனும் நாகக்கண்ணி பெண்ணானவளும் ஆமையோ பிள்ளை இல்லாதவருக்கு பிள்ளை கிடைச்சா எப்படி இருக்கும் 10 நாள் சோறு சாப்பிட அவனுக்கு சாப்பாடு கொடுத்த மாதிரி இருக்கும் அதே போன்று நாகராஜனும் நாகக்கண்ணிக்கும் முதலை வரமானது கிடைத்த போது ஆலமரந்தொட்டில் கேட்டி ஆலமரந்தொட்டில் கேட்டி அட்டமாக காளியார அன்போடு வளர்த்துவாரா தேன் கொண்டு வந்தோ வாயாள மதுண்டா அஞ்சு போய் ஏறுமே அன்றோ வாழாள முது வாழாள எடுத்தோ 8 பேருக்கு ஊட்டுவாரோ அட்டமாக காளிமார்கள் ஆலமராடியதீர கடற்கர மணலதீர கடற்கர மணலதிலே கண்ணியர்கள் 8 பேரும் காளிமார்கள்
8 பேரும் என் தாயான பத்திரகாளி சந்தனமாரி சடமாரி காந்தாரி கனகதுர்க்கை ஆமோ அட்டமகா காளிமார்கள் 8 பேரும் 8 பேர்களும் அந்த கடற்கரை தன்னதியில ஆமோ அப்படியே வளர்த்து வருகிறா பாத்துக்கோ. ஆமா அப்படி வளர்த்து வரக்கூடிய காலத்தில் என்ன சுவாமியே கைலேங்கிரி பர்வதத்தில ஆமோ அங்க என்ன நடக்கு தெரியுமா? என்னன்னா ஆதி சக்தியாகப்பட்ட பார்வதா தேவியானவள் வந்து இன்னையோட பிரிந்து 48 நாள் ஆகுது பாத்துக்கோ. 48 நாள் ஆச்சுன்னா பிரிந்த களைப்பை தீர என்ன விளையாட்டு விளையாடலாம்? ஏதாவது ஒரு நல்ல விளையாட்டா சொல்லு பாப்போம். கண்ணாமூச்சி ஆடுவோமானே? அழகா ஒளிஞ்சிக்கிறோம் நாமளா தெரியாது. ரசிப்பா உள்ள விளையாட்டா சொல்லுங்க ஐயா. தொட்டு பிடிச்சு ஆடுவோமா இந்த இருட்டுக்குள்ளையா? இது அந்த விளையாட்டால ஆகாது. அப்போ வேற விளையாட்ட சொல்லு பாப்போம். போலீஸ் பிடிச்சிருவாங்க. அதான் அண்ணாச்சே போன் அடிக்க வந்துருங்க. இந்த பையங்க பூரா ரம்மி விளையாடுதாங்க. அதனால ரசிப்பா உள்ள களைப்பு தீர்க்கக்கூடிய விளையாட்டு ஒரு விளையாட்டை சொல்லு பாப்போம். பாண்டி ஆடுவோமா? பாண்டி அந்த விளையாட்டெல்லாம் ஆகாது. அப்ப பச்சை குதிரை. அதனால பகவானுக்கும் பார்வதிக்கும் நேரம் போகவில்லை. ஆனால் என்ன செய்வார்கள்? தேவர்கள் மூவர்களை தன்னோடு அழைத்து வைத்து சித்தாதி கூட்டத்தில் அழைத்து சோபி பரத்தி சொக்கட்டங்கால் மண்டபத்தில் சொக்கட்டங்கள் விளையாடுவாங்க. ஏப்பா சொக்கட்டங்கள் ஆடுவார்கள். அப்படி சோபி பரத்தி ஆமோ பகவானும் பார்வதியுமாக ஆமையோ அவரோ சொக்கட்டங்கால் மண்டபத்தில் சொக்கட்டங்கால் மண்டபத்தில் சோபியதும் பரத்துவாரோ சொக்கட்டங்கள் ஆடுவாரே. ஆடுகிற வேளையில ஆடுகிற ஆதிசக்தியே அந்த ஆதிசக்தி பார்வதியாயே ஐயா சோபியதும் பரத்துவாரோ சொக்கட்டங்கள் ஆடுவாரே. ஆடுகிற வேளையில ஆதிசக்தி பார்வதியாக ஆண்டவானே நீரேல உலகமல்லாக இறையலக்க போகும்போது ஈஸ்வரியாளக போல ஈஸ்வரனோ பார்வதியாளக போலே பார்வதியாள போலே பகவான் இங்கே பார்த்தது உண்டோ? போல அழகை போல அழக போல அழகை போல கொண்டவனை கண்டதுண்டாவே கண்ணங்கை அழகை போல அழகை போல கடவுள் நீங்க பார்த்ததுண்டாவே ஆதிசக்தி கேட்ட போதோ அம்மா பார்வதிய வந்தனுட அழகை போல பார்த்ததில்லை அடியம்மா பார்வதிய ஈஸ்வரிய பார்வதிய பார்வதி உன்னுடைய அழக போல நான் உடையவன் கண்டதில்லை அம்மா. பார்வதி
பார்வதியா அழகை போல பகவான் நான் பார்த்ததும் இல்ல கண்டதும் இல்ல. உலகிலே கிடையாது பார்வதி இந்த ஈஸ்வரியானவளிடத்திலே சொல்ல சொன்ன போது அப்பந்தான் பார்த்தா என்ன சுவாமி தன் கணவன் ஆமா தன்னை புகழ்ச்சியா பேசிட்டாங்கன்னு வையி. அப்பா ஐஸ் கட்டி தூக்கிப்பட்ட மாதிரி இருக்கும். அப்பா அப்படியே 1 கிலோ ஐஸ் கட்டிய தூக்கி தலையில வச்சத கணக்கா இருக்கும் பார்த்து. ஆமா பேர் மட்டும் ஒரு பேரானந்தம். அங்கிட்டு போவையிலையும் சிரிச்சுக்கிடுவா, ஆமா இங்கன போவையிலையும் சிரிச்சுக்கிடுவா. ஏப்ப தற்பெருமை. ஆமா ஏடா அந்த அது மட்டும் இல்ல என்ன அவ பேசுத பேச்ச வச்சே கண்டுபிடிச்சிடலாம் பார்த்து. ஆமா தற்பெருமையில பீத்துவா. யாரு பீத்துவாங்களோ அதனால ஆமா கல்யாணம் முடிஞ்சு கொஞ்சம் 4 நாளைக்கு ஒரு 4 மாசத்துக்கு ஆமா நல்ல சாப்பாடு கறி எல்லாம் இருக்கும். இப்ப விருந்து சாப்பாடு அமோகமா இருக்கும். 4 மாசம் கழிச்ச பிறகு என்ன அவ கேப்பா, என்ன கேப்பா? ஐயா சாப்பாடு எப்படி இருக்கு? எப்பா மோர போல இருக்கு. அப்பமே தெரிஞ்சுக்கிடணும் பாத்துக்கோ. அவன் நல்லவளா இருந்திருக்கான். நம்ம மோர அன்னைக்கு பிடிக்கல. கண்டகார கூட்டாலும் சோறலி பூஞ்சி வச்சிருப்பான். புருஷன் எரியுது தானே, பொண்டாட்டி எரியுது தானே. ஆமா படுங்க. சரி அப்பமே தெரிஞ்சுக்கிட வேண்டியதான் நம்ம மோர போல இருக்குன்ட்டாரே, நம்ம மோர அவருக்கு பிடிக்கிற போல இருக்கு. அவன் வீட்டுல அவன் உழ வச்சதான் அவனுக்கு சாப்பாடு. ஆமா தங்கச்சி ஒரு வேளை பார்க்க மாட்டான். மெத்தைய விட்டு பொண்டாட்டியா போய் அவனுக்கு உழ வச்சு கொடுக்கா. ஆதிசக்தி ஆகிய பட்ட பார்வதி இடத்திலே ஈஸ்வரியாகிய பார்வதியால் இடத்திலே வந்து ஆண்டவனாகப்பட்ட சங்கரன் பகவான் உன்னுடைய அழக போல் நான் உடையவன் கண்டதில்லை அம்மா, கோமதிய அழக போல் நான் கொண்டவன் கண்டதில்லை, என் கண்ணால பார்த்ததில்லை. அதனால ஆமா பெருசா பீத்திக்கிடாத. ஆமா அதான் சொல்லுவாங்க. ஏப்பா யாருக்கு தன்னை மெச்சுக்கிடுமா தவிட்டு கொலக்கட்டை, ஊரை மெச்சுக்கிடுமா ஊசப்பே கொலக்கட்டை. தன்னை மெச்சுக்கிடும் தவிட்டு கொலக்கட்டனா ஏப்பா நான் தான் மேல மேலங்குமா. தவிட்டு கொலக்கட்டை என்ன செய்யும்? என்ன செய்யும்? பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஏப்பா அது ஒரு ருசி இருக்காது. ஆமா ஊரை மெச்சுக்கிடும் ஊச கொலக்கட்டனா காலையில பிச்சு பார்த்தா கொலக்கட்டை எப்படி இருக்கும்? ஏப்பா சட்டை தைக்கலாம் நூல் நூலா வரும் பார்த்துக்கோ. ஆமா அத போன்றுதான் என்ன தன்னை மெச்சுக்கிடும் தவிட்டு கொலக்கட்டை, ஊரை மெச்சுக்கிடுமா ஊச கொலக்கட்டை அப்படின்னு சொல்லி இருக்காங்க பழமொழி. ஏ பார்வதிய என்ன சுவாமி நீதான் அழகு அழகுன்னு ரொம்ப பீத்திக்கிடாத, கொள்ளாதடியே. ஏ அம்மா பார்வதிய ஆண்டவா அம்மா நீ கொடுத்த பிள்ளைய அட்டகாணி 8 பேரோ நாகலோகப்பட்டணத்தில் ஏந்தாயோன பத்ரகாளி சந்தன மாரியம்மா அவ பெண்ணுக்கான பெண்ணழகி எடை கொண்ட மயிலழகி தாய கண்ணுக்கான கண்ணழகி சந்தன மாரியம்மா அவ காது மூக்கு வடிவழகி அவ மூக்கழக மொழியழகோ அவ மூக்கழக மொழியழகோ சந்தன மாரி முகத்தோட திருவாரகாளகோ அவளோட முகத்தினோட திருவழகோ யாத்த வாங்கி தலையழகி வாடாமல்லி நிறமழகி ஓர தலையழகி குங்குமுக பொட்டழகி பத்திரமகாளியாயோன சந்தன மாறி சடமாரி உச்சி மாறி அம்பிகை நம்மாரி அம்மா அட்டகாளி 8 பேரோ அழகோடு இருக்காளோ சூரியரை காணாலோ சுத்தி வர சந்திரரை காணாலோ சட்டு கொஞ்சம் ஆடி வரும் நாகத்தீர்க்கு அடிவைய கருப்பு உண்டோ ஓடுகிற தண்ணீரில ஒதுக்கு மன கருமணலோ உத்தமியா
கருப்பொழிய கருப்பு மில்ல அழகோடு இருப்பாளோ அழகோடு இருப்பாளோ அட்டமாக காளிமார்கள் அந்த ஆத்தாளான காளிமார்கள் லட்சுமிக்கு ஆனாலும் லட்சுமிக்கு ஆனாலும் லட்சம் கோடி கருப்பிருக்கும் ஊர்வசிக்கு ஆனாலும் உதட்டில் பக்கம் மச்சம் உண்டு ரம்பையருக்கானாலோ நாடி பக்கம் மச்சம் உண்டு பார்வதிக்கு ஆனாலோ 18 தேமல் உண்டு ஆதிசக்தி பார்வதிய தாயான சத்தனமாரி ஏம்பத்திர மகாளி அம்மா அட்டகாளி 8 பேரோ கூந்தல் கருப்பொழிய அவ குத்தம் வேற கருப்பும் இல்ல உருவ மட்டும் வேற தலையோ கருப்பொழிய வேற கருப்பும் இல்ல தாயான பத்திரகாளி ஏ அம்பிகை தான் சந்தனமாரி அட்டகாளி 8 பேரும் அவளகோடு இருக்காளே ஏ அடியம்மா பார்வதிய அடியம்மா பார்வதியே அம்மா எந்த நூட வாழையே கேளடியே அடியே எந்த நூட பார்வதிய என்ன சுவாமியே இந்த அழகு அழகுன்னு பீத்தாத ரொம்ப பெருமை கொள்ளாதடி அம்மா ஏ பார்வதி என்ன ஆண்டவா அட்டகாளி 8 பேரும் அழகிலே சிறந்தவள் அம்சத்திலே உயர்ந்தவள் அவள் அம்சத்திலே உயர்ந்தவள் கோடி சூரிய உதயம் போல இருக்கிறா அவ சந்தனமாரி அழகை போல ஆமோ நான் சங்கரன் கண்டதில்ல பார்த்தது கிடையாது பத்திரகாளியுடைய அழகை போல ஆமையோ நாம் பகவான் பார்த்ததில்லை கண்டதும் இல்லை என்றார் ஆமோ அப்பந்தான் பார்த்தார் என்ன செய்தா ஈஸ்வரி ஆகிய பார்வதா தேவி பார்வதா தேவி ஆகா என்ன இப்பமே இவள ஆமா இவ்வளவு பெருமையா பீத்துதார எப்ப இப்பமே இவ்வளவு காலம் பேசுறார நாளைக்கு அவ வாலிபமானாளை ஆனால் ஏப்பா பூத்து நிறைந்து புஷ்பவதியா இருந்தான்னா பகவான் பார்வதியை மறந்து விடுவார் மறந்துடுவார் பாவையரை மனம் முடிப்பார் ஆமோ கோமதியை மறந்திடுவார் கோலக்காரியரை மனம் முடிப்பார் ஆமையோ சத்தியை மறந்துடுவார் சந்தனமாரியை போய் மனம் முடிப்பார் அந்த சந்தனமாரிய மனம் முடிப்பார் இந்த பார்வதியை மறந்து பத்திரகாளிய மனம் முடிப்பார் ஆமோ என்ற ஆதி சத்தியாகிய பார்வதா தேவியானவள் ஆமண்ணே மனதிலே நினைத்துக் கொண்டார் நினைத்துக் கொண்டார் இன்னைக்கும் பாருங்க சுவாமி ஒரு பெண்ணானவள் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின தங்க சங்கிலிய கூட பக்கத்து வீட்டுக்காரிட்ட கொடுத்துருவா பாத்துக்கோ இந்த 2 நாளைக்கு கல்யாண வீட்டுக்கு போட்டு வேட்டுவான்ட்டு ஆமா 10 ரூபாய்க்கு வாங்குது அந்த கருப்பு கயத்தை யார்கிட்டையும் பங்கு வைக்க விட மாட்டேன் கருப்பு கயத்தை பங்கு வைக்க மாட்டா யாமனு கேளு என்ன வரும் ஏன ஆமா தங்க சங்கிலினாலும் சரி இன்னைக்கு போனால் நாளைக்கு கொண்டாந்து தந்துருவா இந்த கருப்பு கயத்தை கொடுப்பாளா கூடவே பெறுவார்களா கொடுக்க மாட்டா அதனாலதான் என்ன பெண்களுக்கு தாலி என்பது வேலி பார்த்துக்கோ ஏப்பா வேலி என்பார்கள் அந்த காலத்தெல்லாம் பெண்ணா பிறந்தவா உள்ளாங்கலத்துக்குள்ள கடந்திருக்கு தாலி ஆமா
அது மஞ்ச கயிறுல முடிஞ்சு உள்ளாங்கலத்துக்குள்ள கொறுத்து கட்டி இருப்பாங்க. இப்ப அந்த காலத்துல இப்ப யாரு மஞ்ச கயிறு போடுதா? இப்ப தாலி கொடி. அந்த நெல்லையப்பர் கோயில்ல உள்ள தேர் வடம் கணக்காருக்கு ஒரு சங்கிலி எப்ப முறுக்கி போட்டிருக்காவோ? முறுக்கி போட்டிருக்காங்க பாத்துக்கோ. ஆமா, அவளுக்கு கயிறு போட வெக்கமா வருதான். ஏன்னா அழுக்கு பிடிச்சிருந்தா. அப்படியா? ஆமா, மாசம் ஒரு கயிறு மாத்தணும். சரிதான். அடுத்த கொடி வரம்பு எடுத்துக்கிட்டா மாத்தி, அடுத்த கொடி வரம்பு மாத்தி. அதனால அந்த 10 ரூபாய்க்கு வாங்கின கருப்பு கயத்தை கொடுக்க மாட்டா பாத்துக்கோ. பெண்ணா பிறந்தவள். புருஷன் பக்கத்து வீட்டுக்காரிட்ட அவன் அண்ணன் தம்பி முறைதான் வேணும். ஆமா, போய் பேசிக்கிட்டு இருந்தாருன்னா என்ன ஏண்ட பேச மாட்டாக்காம் பே. ஆமா, அவட்டே போய் முணு பேசிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு என்னதான் வேணுமோ ஆமா அப்படின்ட்டு நெட்டுக்கு வைப்பா. என் கீரைக்கு சக்கலத்தி கிள்ளி முளைச்சாலும் வாழ்க்கைக்கு சக்கலத்தி இந்த வையகத்துல 8 பேரும் வடுகலாம் முளைத்தாலும் ஆமையோ கோரைக்கு சக்கலத்தி ஆமோ குவளையத்துல வந்து முளைச்சாலும் நம் பயிரா முளைக்கையில பாதவத்தி 8 பேரும் ஆமோ கலையா முளைச்சாலோன்ட்டு ஆமா அப்படியே நெட்டுக்கு வைப்பாளாம். எப்ப கண்ணின் கவலையுமா இருக்கா அப்பந்தான் பார்த்தா என்ன செய்தா? ஏ ஆண்டவா பகவானே, என்ன பார்வதி, அந்த அட்டகாளி 8 பேரையும் எடுத்து கைலாசம் கொண்டு வான்னு சொன்னோம்னா சொன்னமே, ஆனா பகவான் நம்மளிடத்திலே எடுத்து தர மாட்டார் என்று ஆமோ ஈஸ்வரியானவள் தோழி பெண்களா கேட்கா. எப்படி கேட்பா தெரியுமா? எப்படி என்ன? ஏ ஆண்டவா பகவான சிவபெருமாள, இரேலும் உலகமெல்லாம் நீங்கள் இறை இழக்கும் போகும்போது ஆமையோ இந்த கைலாச பர்வதத்தில் நான் தனிமையாகத்தான் இருக்க வேண்டும், தனித்து இருக்க வேண்டும். அதனால ஆண்டவா பகவான சிவபெருமாள ஈஸ்வரா இறையோனே எனக்கு கைபிடிக்க தோழி வேணும், கைபிடிக்க தோழி வேணும், கால் பிடிக்க தோழி வேணும், வெற்றிலையில் சுருள் மடிக்க விதவிதமா பெண்கள் வேண்டும். ஆண்டவனே பகவானே தாண்டியாட்டம் ஆடுதற்கு தாசிமார் பெண்கள் வேண்டும். ஈஸ்வரனை இறையோனே ஐயா எங்களோட வார்த்தைகளோ எனக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள ஐயா எண்ணி 8 நாளைக்குள்ளே ஆண்டவா 7 8 தோழி வேண்டும். ஆண்டவா எனக்கு 7 8 தோழி வேண்டும். 10 8 நாளைக்குள்ள பைங்கிலிமார் எனக்கு வேண்டும். பார்வதியும் சொன்ன போது பார்த்தாரே பகவான். ஏ பார்வதி, என்ன ஆண்டவா உனக்கு அந்த ரம்பா ஊர்வசியா என்னானா? ஏ ஆண்டவா, ஆண்டவா ரம்பாங்க இந்த குளிச்ச வேலை நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறா. ஊர்வசி அங்க உல்லாசமா பாடிக்கொண்டு இருக்கிறா. மேனக அங்க மிருதங்கம் போடுதா. ஆண்டவா ஏ பார்வதி, திலோத்தம்மா இருந்து ஊதிக்கிட்டு இருக்கா. அவரவர்கள் வேலையை அவரவர்கள் செய்கிறார் ஆண்டவா. ஆமோ இந்த கைலாச பர்வதத்தில் நான் தனியாகத்தான் இருக்க வேண்டும் பகவான். அதனால எனக்கு எண்ணி 8 நாளைக்குல என்ன செய்வியலோ யாது செய்வியலோ ஆமோ எனக்கு கண்டிப்பா குழந்தை வர வேணும் என்று சொன்னார். ஒரு மதுரை வர வேண்டும் என்றார். அப்பந்தான் பார்த்தா என்ன சுவாமி? ஏ பார்வதி, என்ன ஆண்டவா அந்த குழந்தைகளை எடுக்க என்னை ஆள முடியாது. அப்ப ஆளாள முடியும்? உங்க அண்ணனாக கோபால கண்ணனை அழைத்தையானா, மாயவன் மதுசூதனை அழைத்தையானா, தோழி பெண்களை எங்க இருந்தாலும் ஆமோ மாய கண்ணன் அழைத்து வருவார் என்று சொன்னார். அண்ணனை எப்படி அழைக்கா தெரியுமா? எப்படி சுவாமி? ஏ அலைகடலில் செய்யோமே, அலைகடலில் செய்யோமே, அச்சுதனை பச்சைமாலே கடலில் வள்ளி கொண்டாரே, பச்சைமாலை கோபாலாக பார்வதி நாளைக்கும் பார்வதி நாளைக்கும் பச்சைமாலை கேட்கலையோமே.
எம்பெருமாக ஆதி வெள்ளி கீதாக தங்கையவளைத்தாள் என்று தங்கையவள் என்றோ அழைத்ததென்ன ஆதிசக்தி பார்வதிய பச்சம்மாள் அழைத்ததென்ன பார்வதிய சொல்லிடாமோ பச்சம்மாளும் கேட்ட போதோ பார்வதியா அது சொல்வாவே அண்ணான கோபாலா ஆதிசக்தி வார்த்தை கேளு பகவானோ கைலாச வாசலில சொக்கட்டங்களாடும் போதோ அண்ணா என்ன கோபாலா கோவாள 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 கண்ணா என் கோபாலா குறை தீர்க்குமாயவா சொக்கட்டங்கால் மண்டபத்தில் சோவி பரத்தி சொக்கட்டங்கால் ஆடுகிற வேளையில வேளையில் இந்த உலகத்திலே என்னுடைய அழக போல ஈஸ்வரா நீங்கள் கண்டதுண்டா என்று கேட்டேன். அப்படி ஒரு வார்த்தை தான் கேட்டான். கண்டது இல்லை பார்த்ததில்லை அம்மா பார்வதி. நீ கொடுத்த பிள்ளை அட்டகாடி 8 பேர். எப்ப நீ கொடுத்த வரோம் அவாய் உனக்கு மேல அழகா இருக்கிறாள் என்றார். ஆண்டவா இப்பமே ஈஸ்வரன் அந்த 8 பேரை இவ்வளவு புகழ்ச்சியா பேசுகிறார். வளர்ந்து வாலிபமாகி இருந்தாலேயானா என்னைய மறந்துடுவார். 8 பேரை மனம் முடிப்பார். சங்கரியே மறந்துடுவார். இந்த அம்மா சந்தன மாறியே மனம் முடிப்பார். அதனால அவளை போய் இங்க கைலேங்கிரி பர்வதத்துக்கு எடுத்து விட்டு எடுத்து வர வேண்டும் என்றார். ஏ பார்வதி என்ன குழந்தை எடுக்க என்னையாள முடியாது. யாரால முடியும்? ஆண்டவா பகவானே என்ன ஏ மாயக்கண்ணா என்ன தங்கைய உன்னையாள முடியாதது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஒண்ணும் கிடையாது. அண்ணா படைப்பது பிரம்மனாக இருந்தாலும் இருந்த போதிலும் உயிர் கொடுப்பது சிவனாக இருந்தாலும் இந்த உலகத்தை கட்டி காப்பது பொறுப்பு உன்னுடைய பொறுப்பு. காக்கும் கடவுளே அவர்தான். கண்ணன் இல்லை என்றாலே கதையே கிடையாது. கதையும் கிடையாது. மாயவன் இல்லை அட்ட இந்த மதி உலகமே கிடையாது என்று உன்னால முடியாதது எதுவுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாதுன்னா என்று மாயக்கண்ணனிடத்திலே சொன்னார். ஏ அம்மா பார்வதி அவரோ பாம்பும் இல்லாம மனிதரும் இல்லாம இருக்காங்க. ஆமா என்னைய கொத்த வந்துருவாங்க. சரி குழந்தையை எடுக்கும் போகும்போது என்னைய கொத்தினாலும் கொத்தி கொண்டுருவாங்க அம்மா பார்வதிய. அதனால ஏ ஈஸ்வரிய பார்வதிய எனக்கு 2 வரமானது வேணும். என்ன வரம் வேணும்? பறக்குகிற படகும் ஆமா ஒரு நாகதாளி வேறு ஒன்று வேணும். அண்ணா பறக்கும் படகு என்னத்துக்கு? ஆமா எதுக்கு? குழந்தைகளை எதுல போய் தூக்கிட்டு வருவாங்க? ஆமா கூடையில தான் தூக்கிட்டு வர முடியும். கூடையிலையா? பறக்கும் படகுல பறக்கும் படகு. அதனால பறக்கும் படகும் ஒரு நாகதாளி வேறும் தந்தையானால் நான் நாராயணி 8 பேரையும் நாராயணன் கோபால கண்ணன் நான் எடுத்து வாரேன் அம்மா என்றார். ஆமோ சுவாமியே அண்ணா என் கோபால கண்ணா என்னம்மா அந்த வரத்தை நான் யாரிடத்திலே போய் கேட்க? நான் யார்கிட்ட போய் கேட்கறது? உங்க அத்தானாகப்பட்ட பகவானிடத்திலே போய் வரத்தை கேட்டையானா பகவான் தருவார் என்று சொன்னார். அவருக்கு தெரியாம பார்வதிக்கு தெரியாம வச்சிருந்ததே அந்த 2 வரம் தான். ஆமா அதையும் மாயக்கண்ணன்
பார்வதியிடத்திலே சொல்லிட்டார், சொல்லி கொண்டார். அண்ணா என்ன நாகதாளி வேற எங்க வச்சிருக்காரு எனக்கு தெரியாம. அது உனக்கு தெரியாதம்மா? அவருடைய சடா முடிக்குள்ள போய் ஒளித்து வைத்திருக்காரு. அவர் முடிக்கு உள்ள ஒளிச்சு வச்சிருக்காரு. அண்ணா 1008 சடா முடிய அல்லும் பகலும் நான் தானே அண்ணா. ஆமா, உழைத்து கட்டுகிறேன். எப்ப அள்ளி முடிஞ்சு சிக்கலுக்கு வலது பக்கம் சீவி சிங்கரிக்கும் போது ஆமா பகவான் இடது பக்கத்துல தூக்கி ஒளிச்சு வச்சிருவார். எப்ப அங்க தூக்கி சொல்லி கொண்டார். இடது பக்கம் வைத்தையானால் வலது பக்கம் கொண்டு போய் வைத்திடுவார். அப்புறம் தூக்கி வச்சுக்கிடுவாரு. கண்ணனிடத்திலே சொன்னவனு போய் கேளு என்றார். ஆமா, ஆண்டவன் பகவானிடத்திலே ஆதிசக்தியானவள். ஆமோ, ஓ அத்தானே பகவானே, என்ன என்ன நீங்க தான் தோழி பெண்ணை எடுத்து தரமாட்டோம்னு சொல்லிட்டிய. சொல்லி எங்க அண்ணனாகிய கோவால கண்ணன் எடுத்து தரேன் என்கிறான். ஆமோ, உங்களிடத்துல 2 வரத்தை கேட்காம என்ன வர என்ன வர என்ன வர பறக்குகிற படகும் ஆமோ ஒரு நாகதாளி வேறும் வேணும் என்றார். ஏ பார்வதி, ஆமா உங்க அண்ணனுக்கு தெரியாம இருந்ததே அந்த 2 வரம் தான். இந்த 2 வரம் தான். ஆமா, மாயவன் அதை உன்னிடத்திலே உண்மையை சொன்னாரா? ஆமா. ஏ அம்மா பார்வதிய, என்ன சுவாமி? உண்மையை சொன்னதினால் உங்க அண்ணன் கோபாலக்கண். ஆமா, உங்க அண்ணன் கோபாலக்கண்ணே. ஆமோ, நாகங்கள் இடத்திலே பிள்ளைகளை எடுத்து வரும்போது வரும்பொழுது ஏ பார்வதிய, என்ன சுவாமி? 3.25 நாளிகை களவாணி என்கிற ஒரு பட்டத்தையும் வாங்கி பெற்று அவன் தலைகுனிந்து நிற்பார் போ என்று சாபத்தை கொடுத்தார். அப்படி சாபங்களை பெற்ற மாயக்கண்ணனிடத்திலே பறக்குகிற படத்தையும் வாங்கி கொண்டு மாயக்கண்ணனிடத்திலே ஒப்படைக்க ஆதி சக்தியாகப்பட்ட பார்வதி இடத்திலே வரங்களை வாங்கி கொண்டு இப்போ என்ன நம்ம ஒரு பெரிய ஆளை ஏமாத்தணும்னா எப்படி போக முடியும்? எப்போ 145 ஒண்ணு வாங்கிட்டு போகணும். காலக்கார கூட்டாளி 145 வாங்கிட்டு தானே இந்த வரத்து வருது. ஒன்னு நில தெரியாம அறுக்கணும் சொடலைக்கு. மாயாண்டி நேர்ந்து விட்டுருக்கனே. அதனால ஆமா, ஏன்னா என் தம்பி ஒரு பெரிய ஆளை பார்க்க போனோம்னா, ஆமா பெரிய ஆளை ஏமாத்தணும்னா சின்ன பிள்ளைய ரூபத்தை கொண்டு போகணும். ஒரு சிறு பிள்ளை வடிவம் கொண்டு சின்ன பிள்ளைய வந்தா என்ன செய்வோம் பெரிய ஆட்கள்? ஏப்பா எங்க மாமா ஏ வா யார் பேத்தி பிள்ளை தங்கம் அப்படின்னு மடியில தூக்கி கொஞ்சுவோம். ஆமா, அதே போன்று சரி சின்ன பிள்ளைகளை ஏமாத்தணும்னா ஆமா அந்த பாப்பா கிட்ட ஒரு தாத்தா கிட்ட கொண்டு போய் விடுங்க. ஆமா, அது பாட்டுல விளையாண்டி கொண்டு இருக்கும். அவர் என்ன செய்வார்? சும்மா இருப்பாரு. அதனால ஆமா மாயக்கண்ணன் சின்ன குழந்தைகள் அட்டகாளி 8 பேரு, இந்த ஆயான பத்திரகாளி ஏப்பா சந்தனமாரி ஆமா உப்புடாதி வடக்குத்தியா வடகாசி வடிவலகி 8 பேரை எடுப்பதற்கு எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி என்ன அவரோ எடுத்தாரே ஒரு சுரவாமே சுரவாமே மாலை போட்டோரே வரும் வாரே ஐயனே தூய வரும் வாரே அவரோ தோல்பைய தோழில் போட்டோவே நல்ல உடைய நீந்தோவே கண்ணனான என்பெருமாக எம்பெருமாக நல்ல உடைய நீந்தோவே எங்கே வரானாக கைலாசமலை கடந்தோ கைலாச மலை கடந்தோ சங்கிலி பர்வதமாவே ஐயனே கருணசங்கிலி பர்வதமோ ஐயாமை பாலோமை பாரோவே ஒரு சுனையாக நாடு கடலோ விட்டு பட்டணமாக போச்சா ராஜா விட்டு வாராரே மாயம் நல்ல கடல் கடந்து 10 நடல் கடந்தோ பழுங்கி வரல பாறை வாராவே அவரோ பழுங்கி வந்து வாராவே
வருகிறார் என் பச்சம்மான் கோபாலக்கண்ணே. ஆமோ அப்படியே அட்டகாளி 8 பேர் அந்த கடற்கரை மணல்ல, ஆமா கடல் கரை எண்ணக்கூடிய மணல்ல வந்து வந்து மாயன் கோபாலக்கண்ணனானவரோ என்ன சுவாமி வருகிற வேளையில ஆமோ ஆதி சக்தி அட்டகாளி 8 பேரும் 8 பேர்களும் பல பல வீடுகள் எல்லாம் கட்டி வாழ்ந்து வருகிறார். என்ன வீடெல்லாம் கட்டுதாங்க? சின்ன வீடு, பெரிய வீடு, புது வீடு, ஆமா படை வீடு, மண் வீடு, வேற என்ன வீடெல்லாம் கட்டுதா? ஏப்பா மண் வீடு. மாயவனாகிய கோபாலக்கண்ணனானவரோ ஆமோ புது வீடு, படை வீடு, ஆமையா பச்சமாளாகிய கோபாலக்கண்ண ஆமோ புது வீடு கட்டினதுனால அம்மாளுக்கு என்ன பேரு? என்ன பேரு? புது வீட்டம்மா. இன்னும் புதுசா வந்ததுனால புது வீட்டம்மாவா? அப்படி இல்ல, அவ புது வீடு கட்டி வாழ்ந்ததுனால புது வீட்டம்மா. எனக்கு தெரிஞ்ச புது வீட்டம்மா வேற. படை வீடு கட்டினதுனால அம்மாளுக்கு படை வீட்டா. படை வீட்டம்மா என்று ஆண்டவன் பகவான் பேர் கொடுத்து ஆமோ மாய கண்ணன் வருகிற வேளையில மாகாளி 8 பேர் விளையாடி கொண்டிருக்கிறார். எப்ப விளையாடி கொண்டிருக்கிறார்கள்? தாத்தாவை கண்ட உடனே ஆமா ஓ தாத்தா, ஓ தாத்தா, ஓ தாத்தா, ஓ கேட்டு முடியுமா? ஓ தாத்தா, ஏ உமக்கு ஊரு எதுயா? ஊருதாயா? ஏ தாத்தா, ஏ உமக்கு ஊரு எது? உங்க ஊர் எது? ஊரு எதுயா? எனக்கு ஊரடம்மா. ஊரு லேசா சொறி படதா. ஏ ஊரு எதுயா? ஓ ஊரா? எனக்கு வடக்கவாடி. ஏ கிழட்டு முடிவானுக்கு குடல்ல எவ்வளவு கொழுப்பு இருந்தா வடக்க வாடின்னு கேப்பான். தப்பா நினையாத. என்ன? எனக்கு வடக்க வாடி பக்கம் காசி. காசியா பேத்தி? ஆமா. ஏ தாத்தா, என்ன இப்ப நீங்க எங்க போற? நான் குமரிய பார்க்க போறேன். எங்க தாத்தா போற? தெக்க நோக்கி போறேன். என்னது? தெக்க நோக்கி போறேன். தெக்கன் என்னது? தெக்க நோக்கி போறேன். தெக்க நோக்கி போறியோ? ஆமா. தாத்தா உனக்கு என்ன வாயில? ஏன் வாயில எல்லாம் உழம்பி உழம்பி பேசுதியா? இல்லப்பா, காலையில வெண்ணைக்காய் குழம்பு சாப்பிட்டேன். அப்படியா? ஏ பேத்தி, தாத்தாவுக்கு பல்லும் போச்சு, சொல்லும் போச்சு. ஆமா, அதனால வாய் கொளறி கொளறிதானமா பேசுதேன். ஆமா. தாத்தாவுக்கு வடக்க வாடி பக்கத்துல காசியம்மா, காசிமா நகரம். ஆமா பேத்தி, தெக்க நோக்கி என் தங்கையாகப்பட்ட கன்னி குமரி பகவதியை போய் தரிசனம் செய்து நான் குமரி தீர்த்தம் போய் ஆட போறேன். அங்க போற உமக்கு இங்க என்ன வேலை? இங்க என்னையா வேலை? எங்க உங்க அழக ரொம்ப பெருமையா பேசினாங்க. அக்கா தங்கச்சி 8 பேரும் அப்பேர் போட்டு அழகுல இருக்குன்னு சொன்னாங்க. அதனால உங்களை லேசா பாத்துட்டு போகணும்னு வந்தேன். உங்க வட்டழகு பொட்டழகெல்லாம் ரொம்ப பெருமையா சொன்னாங்க. ஆமா, அதனால உங்களுடைய அழக நான் பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் என்றார். ஆமையா. பச்சமாளாகிய கோபாலக்கண்ணே. ஆமோ. ஏ தாத்தா, என்ன சுவாமி? பார்த்துட்டலாம் இடத்த காலி பண்ணு. ஓடிப்போ ஓடிப்போ. எங்க அம்மாவும் அப்பாவும் வந்தார்களே, ஆனா உன்னைய உண்டு இல்லன்னு பண்ணிடுவாங்க. ஆமோ. ஏ பேத்தி, உங்க அப்பா அம்மா வந்துருவாங்களா? ஆமா. எங்க அப்பாவும் அம்மாவும் நஞ்சு விஷம் கொண்டவர்கள். அதனால உன்னைய கொத்துனாங்கன்னு வை. ஆமா. படக்குன்னு கொத்துனாங்கன்னா நீ பொடுக்குன்னு போய் சேர்ந்து சடக்குன்னு முடிஞ்சிருவேன். அதனால ஆமா. ஏ பேத்தி, என்ன தாத்தா? ஏ பேத்தி, என்ன தாத்தா? உங்களை கண்ட உடனே எனக்கு விட்டுட்டு போக மனசு வரல. பேச்ச பாத்தியா? ஏ தாத்தா, பேத்தி, எலும்புக்கும் தோலுக்கு எல்லாம் மடக்க. நீங்க எல்லாரும் என் கூட வாரியலா? அந்த கம்பெனி கிழட்டு பேலுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கு பாரு. நம்ம அப்பா மாறி, நம்ம அப்பா கேட்டு முடிவா எங்க வாரியா? கிழட்டு முடிவா தாத்தா கூட வரையா? ஆமா. ஏ பேத்தி, ஓ தப்பா நினைக்காத. என்ன தாத்தா? கைலாசம் வாரியா? உங்க அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் கேட்டு சொல்லு. ஏ தாத்தா, ஒரு நிமிஷம். என்ன? கைலாசம் வரதுக்கு நாள் கிடக்கு. உன்னை இப்ப வர சொல்லல. சரி. ஏ அம்மா, ஏ முத்துமாரி, ஏ சொரி முத்தம்மா, ஏ தாத்தா கூட வாரியா? ஏ அப்பா, நீ வரலையோ? ஏ அம்மா, ஏ பிச்சம்மா, அப்படியா? ஏ தர்ம துறைச்சி, தாத்தா கூட வாரியா? அப்படியா?
அம்மா சங்கரம்மா ஆரியா தாத்தா கூட நீனு வரலையா ஏ மாறி ஓ நீ மாரியாட்டி நான் வரலப்பா யா ஏப்பா சின்ன பையன் நம்பிடலாம் அப்படியா வயசான தாத்தா நம்ப முடியாது அப்படி சொல்லாதானே ஏன சின்ன பையங்க வந்து மோசமான ஆளா இருப்பாரு பெண்ணானவளை வந்து பார்க்கவே மாட்டாங்க ஆமா ஒரு வயசு பிள்ளை அங்க இருந்து நடந்து வந்ததுன்னு வை ஏங்க பாரு இவனை கணக்கா தாத்தா வயசாளி என்ன செய்வாரு படக்குன்னு போய் கைய பிடிச்சிருவாரு யாமனா அவ தொட்டு பார்க்கணுமா ஆசையில போய் பிடிப்பாரு கேட்டா என் பேத்திய தானம்மா நான் கைய பிடிச்சேன் அப்போ வயசு பிள்ளைய வாலிபர் கைய பிடிச்சா தப்பு சொடலைக்கு நேரணும் ஒரு வயசாளி கைய பிடிச்சா அது வந்து தப்பு இல்ல ஆமா அதே போன்று என் மாயக்கண்ணன் மதுசூதனாகிய என்பருமா அம்மா ஏ பேத்திமார்களே தாத்தா உங்களை கைலாசம் ஆமா அழைத்து போக வர சொன்னேன் சரி கைலாசமா ஆமா கைலாசத்துல அங்க யார் இருக்கா பகவான் பார்வதி இருக்கிறாங்க உங்க அக்காலும் அத்தானும் இருக்காங்க அங்க என்ன கிடைக்கும் ஆண்டவனுக்கு கல்யாணம் நடக்கு வருஷத்துல ஒரு கலவை கல்யாணம் நடக்கும் ஆமா நடக்கும் கல்யாண வீட்டுல சாப்பாடு நல்லா தருவாங்க தருவாங்க அந்த சாப்பாடுனா என்ன சாப்பாடு ஏப்பா சோறு குழம்பு ரசம் மோர் வத்தல் அப்பளம் கூட்டு ஒரே கூட்டு ஒரே அப்பளம் தானடா ஆமா நீ என்ன கூட்டு ரசம் என்ன ரெண்டு டைம் வாங்கி சாப்பிடலாம் ரெண்டு தர ஊத்தாங்களோ ஆமா இந்த மத்தியான அம்மாளுடைய ஆலயத்தில் அன்னதானம் எவ்வளவு ஜெகஜோதியா நடந்தது இந்த பானையும் வயிறையும் பாரு அதே போன்று நாமல் கைலேயங்கிரி பர்வதத்துல கைலேயங்கிரி பர்வதம் வந்தீர்களையானா பகவானும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் நடக்கும் அதுல கல்யாண வீட்டுல சாப்பாடு கிடைக்கும் உங்க அக்காலும் அத்தானையும் பார்க்கலாம் ஆமா தாத்தா கூட வர சம்மதமா தாத்தா கேட்டு சொல்லு இன்னொரு ஆட்டம் கேட்கவா ஆமா தாத்தா கூட போறீங்களா கைலாசத்துல சாப்பாடு கிடைக்கும்பா அட்டகாளி 8 பேரும் ஆட்டம் என்று சம்மதித்தார் மாயக்கோவால கண்ண 8 பேரையும் பறக்குகிற படகிலே தூக்கி வைத்தார்கள் பறக்கும் படகிலே தூக்கி வைத்து ஆதி வெள்ளி என்னும் கையிலேங்கிரிக்கு ஆதி வெள்ளி கையில கீதா ஐயா கையில கீதா கொண்டு வாரா ஆதிவெளி கையில கீதா ஐயா ஏக வெள்ளி கையில கீதா எடுத்து வாரா பிள்ளை எடுத்து வாரா ஐயா கையில கீதா அப்படி ஆதி வெள்ளி எடுத்து வரும் வேலையில முடி நாகக்கண்ணி பெண்ணாவாளோங்க நாகமுடி ராஜனுக்கும் நாகக்கண்ணி ஆகிய பெண்ணானவளுக்கும் வலதுபுற நாசி நச்சுன்னு தும்பல் வருது. இன்னைக்கும் பாருங்க நம்மளை யாரும் திட்டுனாங்க ஏசுனாங்க வச்சாங்கன்னு வை இடது நாசி வளையுமா. யாரு நம்மள நினைச்சாங்கன்னா வலது நாசி வளையும் பார்த்துக்கும். பாத்தாங்கனாவா வலதுபுற நாசியானது நச்சுன்னு உலகும். ஆமா அப்போ என்ன அட்டகாளி 8 பேரு அம்மாவையும் அப்பாவையும் நினைக்கின்றார். அப்படி நினைக்கிற வேளையில சுவாமி அப்படியே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு நச்சுன்னு தும்மல் விழுது. நச்சுன்னு தும்மல் விழுந்த போது நம்ம குழந்தைக்கு ஏதோ ஆபத்து வந்து விட்டதோ என்று நாகராஜனும் நாகக்கண்ணி இறை தேட போன 2 பேர்களும்
எல்லா மக்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. அம்மாளுக்கு படப்பு போட இருப்பதனால் எல்லா மக்களும் அமைதியாக இருந்து அம்மாள் படப்பு போடும் போது தொட்டில் பிள்ளை சத்தம் கூட கீச்சுன்னு கேட்கக்கூடாது. அதே போன்று அமைதி காத்து தரும்படி விழா கமிட்டியாளர் கேட்டுக்கொள்கிறார்கள். ஊர் போற நீ பேச